Good morning to all my dear students. For today's class, we'll be concentrating on the various causes of industrial dispute. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் பார்ட் 1 நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த பார்ட் 1ல் காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிக்கும், தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் தகராறு வரத்துக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேஜஸ் அண்ட் அலவன்ஸ் சார்ந்த விஷயம். வேஜஸ் அண்ட் அலவன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எதுக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு. When you see this wages and allowance as a cause of industrial dispute, I would like to say that workers would always want their wages to run in synchronization with the ever rising cost of living index. Workers எல்லாரும் அவங்களோட கூலி ஆர் சம்பளம் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேஜஸும் இன்க்ரீஸ் ஆகணும், வேஜஸ் சார்ந்த மற்ற அலவன்ஸஸும் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அட் த சேம் டைம் யூ சி எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலக்டன்ட் டு புட் the high wage bill in an era of intense competition. இப்போ உள்ள இக்கட்டான கட்த்ரோட் காம்படிஷன் லெவல் கடுமையான போட்டி இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில் எம்ப்ளாயர்ஸ் எல்லோரும் அவங்களோட சம்பளம் பில்லை அதிகமாக ஆக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, தயங்குறாங்க. ஸோ இப்போ இந்த முரண்பாடு ஏற்படுது. ஒர்க்கர்ஸ் எல்லோரும் அதிக சம்பளம் எதிர்பார்க்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கொடுக்க தயங்குறாங்க. ஸோ திஸ் ஃபைட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். புவர் அலவன்சஸ், inadequate wage, bonus and allowances, and also related to it is the working conditions. இதெல்லாம் காரணங்களாக இருக்குது as a cause of industrial dispute. In India, if you see, on an average, over 20% of industrial disputes in recent times are traceable to this category only. அப்படின்னா என்ன, இந்தியாவில் ரீசன்ட் டைம்ஸில் இப்போ சமீப காலத்தில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு 20% காரணம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது, வேஜஸ் அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லே ஆஃப் அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் லே ஆஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ லே ஆஃப் அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், ஐடி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஐடி ஆக்டில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் சுருக்கமாக லே ஆஃப்னா என்ன, ரிட்ரென்ச்மெண்ட்னா என்னன்னு சொல்லணும் பாருங்கள். லே ஆஃப்னாக்கா, it is the failure, refusal or inability of an employer to employ any number of person or persons whose name is borne on the muster roll due to lack of power, raw material, shortage of coal, electricity, accumulation of stock or even natural disasters. இப்போ லே ஆஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் செக்ஷன் 2KKKல லே ஆஃப்னா என்னன்னு சொல்கிறாங்க. லே ஆஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எம்ப்ளாயரால் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அவனோட தொழிலாளர்களுக்கு, தட் இஸ் ஒர்க்கருக்கு, வேலை கொடுக்க முடியாமல் போகிற ஒரு நிலைமை, வேலை கொடுக்க முடியாமல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரா மெட்டீரியல் இல்லை, கோல் இல்லை, பவர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஏற்கனவே உற்பத்தி பண்ண பொருள் அதிகமாக குடவுனில் தேங்கி நிற்குது, தட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்டாக், ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் ஃப்ளட், ஃபயர், எர்த்குவேக், சுனாமி எக்ஸெட்ரா. இப்போ இயற்கை சீற்றத்தினால, இப்போ இயற்கை சீற்றம்னாக்கா ஃப்ளட், ஃபயர், எர்த்குவேக், இந்த மாதிரி காரணத்தினால ஒரு எம்ப்ளாயரால் அவன் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையை தான் நம்ம லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிட்ரென்ச்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனியில் லேபரர்ஸ் அதிகமாக இருக்காங்க, லேபரர்ஸ் கம்மியாக தேவைப்படுது அப்படின்னாக்கா, யூ ஹேவ் டு த்ரோ சம் ஆஃப் த லேபரர்ஸ் அவுட் ஆஃப் த கம்பெனி. ஒரு சில ஆட்கள் குறைக்கணும் நீங்கள். ரிட்ரென்ச்மெண்ட், when you make an attempt or do something to
throw out excess of laborers in the factory, issue arises. பிரச்சனை வரும். இப்போ இந்த லே ஆஃப் அண்ட் ரிட்டென்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேட்டட் இஷ்யூ. என்றைக்கும் வந்து லே ஆஃபும் ரிட்டென்ச்மெண்ட் ரெண்டும் இருந்தாலும் ரெண்டும் வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு சுமூகமான ஒரு செயல்பாடாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்ம முடிவுக்கு வரலாம். இதுவும் ஒரு காரணமாக அமையுது எதுக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்க்கு. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டிசிப்ளின் அண்ட் வயலன்ஸ். இன்டிசிப்ளின் அண்ட் வயலன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெல் a cause of industrial dispute. We say that when workers join a factory, workers ஒரு ஃபேக்ட்ரி ஜாயின் பண்ணக்குள்ள they are from different parts of the country. வெவ்வேறு பார்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க. they belong to different regions, different religion, different culture, different psychological background, different sociological background, different perceptions, different attitudes, etc. 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 எல்லாமே வேறுபட்டு இருக்கும். So it becomes easy to provoke passions even on petty issues. எல்லாமே வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால அவங்கள சின்னோண்டு ஒரு விஷயத்தில் தூண்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத சில்லி விஷயத்துக்கெல்லாம் அவங்கள நம்ம ஈஸியாக தூண்டிடலாம். தட் இஸ் அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணிடலாம். நாட் சர்ப்ரைசிங்காக இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இன்சபார்டினேஷன், இன்டிசிப்ளின், இல் ட்ரீட்மெண்ட், அன்டிசர்வ்டு பனிஷ்மெண்ட் ஆர் வெர்பல் அப்யூஸ் அண்ட் ஃபிசிக்கல் அசால்ட்ஸ் இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இன்டிசிப்ளின் உருவாகும், வயலன்ஸும் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் ரைவல்ரி. யூனியன் அப்படின்னா தொழில் சங்கம். ஒரு ஃபேக்ட்ரியில் யூனியன் ரைவல்ரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா when there is a multiplicity of trade union in a given factory. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சங்கங்கள் இருந்தது அப்படின்னாக்கா இந்த யூனியன் மத்தியில் ரைவல்ரி உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனியன் ஏ இன்னொரு யூனியன் பி, ஏ வந்து ஒரு இன்னொரு எக்ஸ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் சப்போர்ட் ஆகிருப்பாங்க, பி யூனியன் வந்து ஒய் பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஆர் பேக்ரவுண்டில் சப்போர்ட் ஆகிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜி மாறும், செயல் விதம் மாறும், ஆக்டிவிட்டீஸ் மாறும், அவங்களோட அப்ரோச் எல்லாமே மாறுங்கிறதுனால யூனியன் ரைவல்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ உனக்கு யூனியன் பெருசா ஏன் யூனியன் பெருசா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போ அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஸ்லைடில் நம்ம காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை இன்ஸ்டிடியூஷனல் காசஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அமைப்பு சார்ந்த ஒரு சில காசஸ். யூனியன் ரெக்கக்னிஷன் ஆஃப் யூனியன் அப்படின்னாக்கா யூனியனோட அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் அங்கீகாரம் எப்போ வரும், எப்போ இந்த சூழ்நிலை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனியன் இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சங்கம் இருக்குது. இப்போ பிரச்சனை சம்மந்தமாக இல்லை போனஸ் சம்மந்தமாக, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க், வேஜ், இன்சென்டிவ் இது சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணுன்னாக்கா மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா யூனியனும் கூப்பிட மாட்டாங்க, ஒரு யூனியனை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அந்த யூனியன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட்டால் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனியன், அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க. இப்போ அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சச் எனி ஆக்ட் ஆர் ரூல் ஆர் லா whereby management need to follow certain procedure to recognize union. இந்தியாவில் வந்து யூனியனை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரூல், இதுதான் சட்டம் அப்படின்னு எதுவும் எந்த சட்டமும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. பட் அது மேனேஜ்மெண்ட்டோட ப்ரொரோகேட்டிவ், மேனேஜ்மெண்ட்டோட வெறுப்பு. மேனேஜ்மெண்ட் நினச்சா ரெக்கக்னைஸ் பண்ணலாம், நினைக்கலனா ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மேனேஜ்மெண்ட் சுமூகமாக செயல்படணும், இருக்கணும், ஸ்மூத் அட்மாஸ்ஃபியர் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யூனியனை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, மற்ற யூனியனை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு யூனியன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்களோ அந்த ரெக்கக்னைஸ் பண்ண யூனியனை மட்டும்தான் பேச்சுவார்த்தையை கூப்பிடுவாங்க, மற்றவங்கள கூப்பிட மாட்டாங்க. அப்போ இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. எதுக்கு? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் ஆஃப் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பிரின்சிபல் என்ன சொல்லுது? தேர் ஷால் பி நோ டுவல் மெம்பர்ஷிப். ஒரு ஒர்க்கர் 2 யூனியனில் மெம்பராக இருக்கக்கூடாது, ஒரு ஒர்க்கர் ஒரு யூனியனில் தான் மெம்பராக இருக்கணும். ஒரு ஒர்க்கர் யூனியனில் மெம்பராக இருக்கணும்னாக்கா அந்த யூனியனோட பைலாஸ் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு உட்பட்டு தான் அவரும் செயல்படணும், அந்த ஆக்டிவிட்டீஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஆஃப் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கண்டிஷன்ஸு ஒரு யூனியன் இம்போஸ் பண்ணுது, இல்லை மேனேஜ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ளிகேஷனாக மேனேஜ்மெண்ட் எதுவும் கட் அண்ட் ரைட்டாக சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு ஆப்ளிகேஷன் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கோப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டிவ் பார்கெனிங்னா கூட்டு பேரம் பேசுதல். இப்போ கூட்டு பேரம் பேசுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயத்தில் பேரம் பேசணும், மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேட் யூனியன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாக்கா அதோட ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோப் வைடு. என்ன A to Z 1 to 100 என்ன விஷயம் வேணாலும் ரெண்டு பேரும் பார்கெயின் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன் ரெண்டு பேரும் கலெக்டிவ் பார்கெனிங்கில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்கெயின் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான உடன்பாடுக்கு வரலாம். தே கேன் கம் டு டெஃபினட் கன்க்ளூஷன். பட் இந்த ஸ்கோப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங்கில் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயம் கலெக்டிவ் பார்கெனிங் பர்வியூவில் வராது, இந்த விஷயம் கலெக்டிவ் பார்கெனிங்கில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயம்லாம் கலெக்டிவ் பார்கெனிங்கில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேசணும்னு சொல்லுவாங்க, அவங்க பேச முடியாது, இதெல்லாம் பார்கெனிங்கில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முரண்பாடு ஏற்படுது, கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்போ கலெக்டிவ் பார்கெனிங்கில் என்னெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னெல்லாம் விஷயம் நம்ம இல்லை என்னெல்லாம் இஷ்யூஸ், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. இந்த ஸ்லைடில் அடுத்த 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ். அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிற்சாலையில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், ஒரு மைனர் இஷ்யூவாக இருக்கும். தட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் அன் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ் ஆர் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களில் ஃபிட் இன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மைனர் இஷ்யூஸு, நாட் அன் இஷ்யூ, ஷுட் நாட் பி கண்டென்ஷியஸ் இஷ்யூ. இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கூடாது, எல்லாம் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸில் நீங்கள் எடுத்துருங்கம்பாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த விஷயம்லாம் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸில் எடுத்துட்டிங்கனாக்கா நாளைக்கு இதுவே வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய விஷயமா போய் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முரண்பாடான விஷயம்லாம் இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிலேட்ரல் டிசிஷன் பை மேனேஜ்மெண்ட். யூனிலேட்ரல் டிசிஷன் பை மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட் தன்னிச்சையாக முடிவு பண்ணுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை, வேஜ், போனஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் சுற்றி தான் வரும். இல்லை ஒரு XYZ ABCD ஏதோ ஒரு விஷயத்து சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், it is always good for the factory and for both union and management. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா management should always consider inviting the laborers or trade union or union representatives in case of decision making process. The trade union should always be allowed டு பார்ட்டிசிபேட் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஆனால் என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டு, அவங்கள கூப்பிட்டா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், வேறு டிமாண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்கள கூப்பிட வேண்டாம், நம்மளே டெசிஷன் எடுத்துடும், நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அது மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இட் இஸ் நாட் குட் ஃபார் a working environment like for example in a factory. அப்போ management should always consider giving an opportunity for the union and union representatives to participate in decision making process. If it is done ஓகே, பண்ணல அப்படின்னாக்கா இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் காசஸாக அமையும் அப்படிங்கிறாங்க. அடுத்த காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், அரசியல் தலையீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ரேட் யூனியன், பொலிட்டிக்கலைசேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு செப்பரேட் கான்செப்டில் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் டியூ டு டைம் கன்சென்ட் இதில் என்னென்னு நம்ம சிம்பிளாக கிறிஸ்பியாக சொல்லிடுறோம். Political leaders have used unions as powerful weapon to build tensions inside a plant. எப்போ வந்து அரசியல் ட்ரேட் யூனியனில் வருதோ, இல்லை ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் அரசியல்வாதியை தேடி போகிறாங்களோ, அங்கேயே பிரச்சனை உருவாகுது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் when you go into the details of case histories and case laws, most of the industrial disputes அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டில் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். பழைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசு ரொம்ப ரேரு. பழைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் வந்து பேக்ரவுண்டில் நிச்சயமாக பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு சில செலக்டட் சிட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மும்பை, அகமதாபாத், இது சொல்லியிருக்காங்க, கான்பூர், கொல்கத்தா அண்ட் ஈவன் சென்னை டு சம் எக்ஸ்டென்ட் 1980s 90s பார்த்தீங்கன்னாக்கா there was lot of political interference in issues concerning
ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆர் லேபரர்ஸ் இன்சைட் எ பிளான்ட். அப்போ இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸும் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. தேங்க்யூ.